பணித்துளிகள் 9வது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் 25, 2024. இனி காலி இல்லை. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. 1 கொரிந்தியர் 15:14. இயேசுவுக்கும் மேசியா எனப்படுகிற மற்றவர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? இவ்வாறு சொல்லிக் கொள்ளுகிற மற்ற அனைவரின் கல்லறைகளிலும் அவர்களுடைய மிச்ச மீதி இருக்கும். ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லை. அவரது கல்லறை என்று சொல்லப்படுகிற இடங்கள் உள்ளன, ஆனால் அவை ஒவ்வொன்றும் காலியாக உள்ளன. உயிர்த்தெழுதல் நிகழ்ந்திராவிட்டா இயேசுவை மற்றுமொரு பாசாங்குக்காரராக, தன்னை மேசியாவென உரிமை பாராட்டின மற்றுமொருவராகத்தான் கருதி இருக்க முடியும். ஆனால் இவ்வாறு உரிமை கோரியவர்கள் அனைவரும் இறந்துவிட்டனர் என்பதை அவர்களின் கல்லறைகளில் இருந்து அறிவோம். இயேசு மட்டுமே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று அங்கு அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவர் பரலோகம் சென்றதற்கும் பலர் சாட்சிகளாக இருப்பதால இதை அறிந்திருக்கிறோம். அவர்களில் பலர் இந்த நம்பிக்கைக்காக இரத்த சாட்சிகளாக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்ததால இதை அறிவோம். பொய்யென தாங்கள் அறிந்திருக்கிற ஒன்றிற்காக உயிரை கொடுக்க யாரும் முன் வர மாட்டாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கான மிக முக்கியமான வாதம் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில அது ஏற்படுத்தி வருகிற மாற்றம்தான். பலர் அடிமைத்தன பழக்கங்களில் இருந்து திருந்தி இருக்கிறார்கள். ஆக்கத்திறன் மிக்கவர்களாகவும் அன்பான குடும்ப அங்கத்தினர்களாகவும் மாறி இருக்கிறாங்க. இயேசு மேலான விசுவாசமே காரணம். என்றென்றும் ஜீவிக்கிற ஓர் இரட்சகருக்கு அவர்கள் உயிருள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். இன்றைய செயலில் காட்டுங்கள். சுவிசேஷ பதிவுகளை வாசித்து எத்தனை பேர் அவரை சந்தித்தாங்க என்றும் எத்தனை பேர் அவரை நம்பி வாழ்க்கையில் மாற்றமடைந்தாங்க என்று அறிந்து கொள்ளுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 1 முதல் 17, லூக்கா 24 வசனங்கள் 36 முதல் 43 வரை, எபிரேயர் 8 வசனங்கள் 1, 2 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாக தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.